வணக்கம் நண்பர்களே. பெரியாரை துணை கோடல் அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல நாம 3 குறள் பார்த்தோம். இது 4வது குறள். இப்ப என்ன சொன்னாருன்னா 3வது குறள்ல, அரியவற்றுள் எல்லாம் அரிதே அப்படின்னு. இப்ப 4வது குறள்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, அது அற்புதமான ஒரு சிந்தனை. தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மைகளெல்லாம் தலை. அது அரியவற்றுள் சொன்னார். இங்க வன்மையுள் எல்லாம் தலை. எது வன்மையுள் எல்லாம் தலை? தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல். ஒரு யங் சீஃப் மினிஸ்டர் 5 வருஷத்துக்கு முன்னால ஸ்டாலின் முதலமைச்சரா வரும்பொழுது ஒரு இளம் வயது முதலமைச்சர். அவர் அப்படி வரும்பொழுது அவர் அவருக்கு வயதிற்கு மூத்தவர்களை எல்லாம் அவர்களை கமாண்ட் அரசு உத்தியோகத்திற்காக பெரியவர்களுடைய தயவுகளை அவர் கேட்டு பெற்று அவருடைய ஆலோசனைகளை பெற்று அவர் செயல்படுகிறார். இதற்கு உடன்பட்டு இவரை விட வயது மூத்தவர்கள் எல்லாம் அந்த வயது மூத்தவர்கள் எப்படி வருவாங்கன்னா நேசர வர மாட்டாங்க. அந்த முதலமைச்சராக இருக்கிறவர் எப்படிப்பட்டவர், அவர் உரிய மரியாதை தருபவராக இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாதான் அவங்க வருவாங்க. இல்லைன்னா பப்ளிக்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எல்லாம் அவரால் இருந்துச்சுன்னு நம்மள கஷ்டப்படுத்திடுவாங்க. அப்ப அப்படிங்கும்போது தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் என்ன அழகான தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல். என் ஆளா மாறி இருப்பார். என்னை விட பெரியவர் எனக்கு ஒரு சேவகன் மாதிரி மாறி. அதான் தம்மின் பெரியார் அவரு இந்த வீட்டுல வேலை பார்க்குற மாதிரி எனக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருந்தார். தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் இது முடியுமா? முடியாது. அப்ப அந்த தம்மின் பெரியார் உனக்கு உரியவனாக நீ சொல்றதை கேட்டு செய்யறவனாக என்னை நீ சொன்னாலும் செய்வனாக அப்படி ஒருத்தன் உனக்கு அவன் உன்னை விட பெரிய வயது முடிந்தவன் அந்த பெரியார் உனக்கு அவன் அப்படி சொல்லி அவன் கேட்டான்னா அது வன்மையிலும் தலை. வல்லமைகள் ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவனுக்கு உரிய வல்லமைகள்ல எந்த வல்லமை தலையாயிருந்தா இதுதான் தலையாது. பெரியவர்கள் கூட அவருடைய பேச்சை கேட்பார். என்ன இளம் வயதாக இருந்தாலும் சரி. அவங்க அப்படிப்பட்டவர்களை அந்த வல்லமை இருக்குது. அதனால்தான் அந்த வல்லமையில் எல்லாம் தலை. ஒரு நாட்டு நிர்வாகத்துல ஆட்சி பண்றவனுக்கு வல்லமை வேறல்ல. எது வேணும்னா ஒரு பெரிய அறிஞர்கள் வயதிற்கு மூத்தவர்கள் எல்லாரும் ஒரு நம்மொருவராக விடுவது. இவருக்கு பின்னால நிக்கிறது, இவர் சொல்றது கேட்கிறது. இதுதான் இந்த இவங்களுடைய இந்த ஆட்சியாளருடைய ஒரு வல்லமை. அந்த வல்லமையினுடைய தலைமையான
இத சொல்றார். சரி. அடுத்தால 5வது குறள் என்ன சொல்றார்?